Exercise 1.4 level 8 sum. Find the square root of the following decimal numbers and fraction. அல்ல third subdivision 2.0164 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்குள்ளே எழுத போகிறோம். எழுதிடலாமா? சொல்யூஷன் டிவிஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் 2.0164. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? எப்போவுமே டிவிஷனை பொறுத்த வரைக்கும் லாங் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ இங்கேயுமே அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போது இங்கேயும் நான் ஒரு நம்பர் போட போகிறேன். அதே நம்பர் இங்கே போட்டால் எனக்கு இதுவோ இல்லை இதுக்கு நேராக உள்ளதாக கிடைக்க போகுது. இப்போ என்னால் 1 1 0 தான் போட முடியும். அப்போ 1 1 0 1 1 1 0 1 2ல் 1 போச்சுன்னா 1 இருக்கும். இப்போது அடுத்து இருக்க 2 நம்பர் எடுக்க போகிறோம். இப்போ 1 not 1 கிடச்சிச்சு. இப்போ 1 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஒரு ஆன்சர் போகுது. அப்போ 2 மல்டிப்ளை பை இங்கே ஏதோ ஒன்று வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆச்சு? 1 not 1 வரப்போகுது. இப்போது இங்கே பாருங்கள் 21 multiplied by 1 is equal to 21. 22 multiplied by 2 is equal to 44. 23 multiplied by 3 is equal to 69. ரைட்டிங்களா? அப்போ 4 பண்ணி பார்க்கலாம். 24 multiplied by 4 4 4s are 16 6 remaining 1 4 2 are 8 9. So 96 we got the answer. Next 25 into 25 is equal to 5 is 25 5 into 2 is 10 12 125 that is greater. So we put the number 96. This is the square of 24 multiplied by 4. So இங்கே நம்ம 24க்கு 4 போட போகிறோம். இங்கே 4 அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 96 1 not 1 96 போயிடுச்சுன்னா 9 7 90 99 100 101 5 வருமா? இப்போ இங்கே 564 என்ன வந்துடும்? 564 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? புதுசாக வந்த நம்பரோடு தான் 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 into 2 இங்கே என்ன வந்துடும்? 8. இப்போ 280 ஏதோ நம்பர் போட்டால் 561 நம்மளுக்கு கிடைக்க போகுது. 200 மல்டிப்ளை இப்போ 1 என்ன கிடைக்குது? 281 மல்டிப்ளை பை 2 என்ன கிடைக்குது? இது ரெண்டு ஃபஸ்ட் பார்த்துலாம். 281 மல்டிப்ளை பை 1 another 281. 281 multiplied by 2 2 1s are 2 8 2s are 16 6 remaining 1 2 2s are 4 இங்கே 5 560 எவ்வளோ வந்திருக்கு? 1 minute 281 multiplied by 2 2 1s are 2 வருமா? 282 வரும். multiplied by 2 2 2s are 4 8 2s are 16 16 இங்கே 1 2 2s are 4 இங்கே 5 564 வந்துடுச்சு. 282 multiplied by 2 is equal to 564. அவ்வளோதான். இல்லை 4 சப்டிவிஷன். இது வரைக்கும் நம்மளுக்கு லாங் டிவிஷனில் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு 2 நம்பர் இருக்கே, இது எப்படி போடணும்? ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஏற்கனவே எஸ்டிமேட்டில் சம் படிச்சிருப்பீங்க. ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு நியராகவோ இல்லை ஏதோ லெஸ்ஸாகவோ நியர் கிடைக்கும். நம்ம அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே போடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 144 இங்கே 225 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த 2 இது மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதை தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். அதை வச்சு தான் இதை ஃபுல்லாக செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு எப்படியாச்சும் இது வருமா? டெசிமலில் வருமா ஆன்சர் கேட்டிங்கன்னா வராது. ஃப்ராக்ஷனில் தான் இதுக்கு ஆன்சர் வரும். என்ன ஃப்ராக்ஷன்? இந்த மாதிரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வரும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இப்படி இருந்தால் அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 144ன்னு இருக்குது. இதை 2 தாட்டி ஏதோ 2 நம்பரோடு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது? 144 கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் ஆர் 121. லெவல்ஸ் ஆர் 117 117 117 121. லெவல்ஸ் ஆர் 121. நெக்ஸ்ட் 12s ஆர் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4 பண்ணுறேன். 2 2s are 4 2 1s are 2.
2 1s are 2, 1 1s are 1, 4 4 1. இப்போ 144. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது 12 × 12 is equal to 144. அடுத்து 225. 225. ஸோ 5ல் முடிக்கிற நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. ஸோ 5ல் வராது. நெக்ஸ்ட்டு 15 இருக்குது. இப்போ 15 × 5. 5 5 are 25. 5 இங்கே 2 7. 5 1s are 5, 1 1s are 1. 5 7 க்கு 8 9 10 11 12க்கு 2 இங்கே 1 225. நம்மளுக்கு இங்கே 225 எத்தனை டைம் வந்திருக்கு? 15 × 15 is equal to 225. இப்போ நம்ம எப்படி எழுதுனா கொஷினில் ஒரு மாதிரி எழுதிக்கோங்க. பட் பை 225 is equal to √12 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். ரூட்குள்ளே ஸ்கொயர் எழுதும் போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12/15. 12/15. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்கள் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.